ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் ஒரு வித்தியாசமான ரெசிபி எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கேரட்டையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்டர் இருந்துச்சுன்னா பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க. இது மிக்சியில் போட்டு அடித்தா வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லா அரைஞ்சிரும். இப்போ இதை அடித்து வச்சதுக்கப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் அடித்து வச்சிருக்கிற முட்டையிலேருந்து கொஞ்சம் முட்டையை சேர்த்துட்டு இது எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது சீக்கிரத்தில் கரிஞ்சிரும். இப்போ இது கொஞ்சம் வெந்ததும் இதை ஒரு ஓரமாக அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பாதி வரைக்கும் ரோல் பண்ணி விட்டால் போதும். ரோல் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் பின்னாடி நீக்கி வச்சுக்கோங்க. நீக்கி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற கேப்பில் கொஞ்சமாக அடித்து வச்சிருக்கிற முட்டையிலேருந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுவும் வெந்ததும் மறுபடியும் அதே மாதிரியே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பின்னாடி நீக்கி வச்சுட்டு கடைசியாக இருக்கிற முட்டையை சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இதை ரோல் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ எக் ரோல் தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட எக் ரோல் சூப்பராக தயாராகிடுச்சு. முட்டை விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் எக் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.